ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன். காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காதே. ஒரு முறை வாழும் இந்த வாழ்க்கையை உன் எதிரிக்கு சமர்ப்பித்து விடாதே. இந்த வாழ்க்கை உன்னுடையது. உன் விருப்பப்படி வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை இன்னொருத்தன் எழுதியபடி நடந்து கொண்டிருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பல கட்டங்களில் நீ எதையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறாய் என்பது மறக்க முடியாத ஒன்றாக உன் மனதில் பதிவாகி இருக்கிறது. எதையும் எளிதில் மறக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கவே இல்லை என்றதுதான் உண்மை என் தங்கமே. என் செல்வமே, நீ பட்டிருக்கும் காயங்களும் நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் கண்ணீர்களும் உனக்கு கட்டாயம் பதிலை கூறத்தான் போகிறது. உன்னுடைய கண்ணீர் வீணாகாது. உன் காயங்களுக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும். உன் வேதனைகளுக்கு நின்று பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நான் உருவாக்கப் போகிறேன் தங்கமே. வாழ்வில் எதையோ கடந்து வந்த நீ உன் வாழ்க்கையில் அவன் நினைத்தது இனி நடக்கக்கூடாது என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். தங்க பிள்ளையே, எதை செய்தாலும் தாண்டி வந்து விடுகிறாய். எதை கொடுத்தாலும் அதிலிருந்து தப்பித்து வந்து விடுகிறாய். என்னெல்லாம் செய்து பார்த்தாலும் எப்படி நீ பிழைக்கிறாய் என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறான் உன் எதிரி. தங்கமே, இப்போது உன் மூளையில் கை வைத்திருக்கிறான். அதில் வரும் ஆபத்து உன்னால் தாங்க முடியாது. அதில் வரும் விளைவுகள் உன்னை இறுதி கட்டத்திற்கு கூட அழைத்து செல்லலாம் என்று தெரிந்ததால் தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே. என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை என் கையில் ஒப்படைத்திருக்கிறது. அதை நாசமாகாமல் என் பிள்ளைக்கு காப்பாற்றி கையில் கொடுப்பது என்னுடைய கடமையாக இருக்கும். இந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு எந்த பாதகமும் வந்துவிடக் கூடாது என்பதால் தான் இந்த நேரத்தில் தேடி வந்திருக்கிறேன். நான் வேலைக்கு வந்து உன்னுடைய வேலையை கெடுக்கிறேன் என்று உன் அன்னையை தவறாக நினைத்து விடாதே. இந்த நேரத்தை எனக்காக நீ ஒதுக்கவில்லை என்றால் உன் நேரத்தை அந்த ஏவல் என்பது கையில் எடுத்துவிடும் பிள்ளையே. உன் எதிரி உனக்கு அனுப்பி வைத்த ஏவல் எப்போதுதான் நேரம் கிடைக்கும் என்று உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. அதனுடைய கை இப்போது உன் மூளையின் மீது இருக்கிறது பிள்ளையே. உன் தாய் சொல்வதை கவனமாக கேள் என் தங்கமே. எதை பற்றியும் சிந்திக்காதே. மன அழுத்தத்தை உருவாக்கி கொள்ளாதே. நடக்கும் அத்தனையும் நீ வணங்கும் தெய்வமாக இருக்கும் எனக்கு தெரியும். எதை போட்டு மனதில் அழுத்தப்படுத்தி மூளையில் போட்டு கசக்கிக் கொள்ளாதே. அது உனக்கு ஆபத்தில் முடியும். எதையும் எளிதாக எடுத்து என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. அதை நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே. நடந்ததை நினைத்து, நடப்பதை நினைத்து, நடக்கப் போவதையும் நினைத்து 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 உன் மூளை இப்போது சேதமடையும் நிலையில் நின்று கொண்டிருக்கிறது. உன் மூளையை சேதப்படுத்தியே தீருவேன் என்ற நம்பிக்கையில் அவன் அங்கே ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் ஆட்டத்தை நிறுத்தத்தான் என்று வந்திருக்கிறேன். எதையும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உன் மூளையை கசக்கிக் கொண்டிருக்காதே. எதுவாக இருந்தாலும் என் முன்னால் நின்று என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. 24 மணி நேரமும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் உன் அன்னைக்கு நீ வாய்விட்டு சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை இங்கே. என் அன்பு பிள்ளையே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை காப்பாற்ற உன் பின்னால் வந்து கொண்டிருக்கும் இந்த தாய் சொல்வதை கேள். மன அழுத்தத்தை உருவாக்கி கொள்ளாதே. மன அமைதியை உண்டாக்கு. உன் மூளையை போட்டு கசக்கி எதை பற்றியும் சிந்திக்காதே. என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. அதை உனக்கு நான் தெளிவாக செய்து கொடுப்பேன். என் தங்கமே, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்று வேதனைப்படாதே. உன்னை முழுமையாக காப்பாற்றி, உன் குடும்பத்தை முழுமையாக காப்பாற்றி உன் கையில் கொடுக்கும் வரை இந்த தாய் ஓய மாட்டேன்.
நல்லதே உனக்கு நடக்கும். நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய குரலாக வந்து கொண்டிருக்கும் இந்த குரலுக்கு சொந்தக்காரியாக இருக்கும் இவளுக்கு இந்த தீபாவளிக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். இதை கேட்டவுடன் கேலிகள் செய்து சிரிக்காதே பிள்ளையே. உன்னால் முடிந்த உன்னால் இயன்ற காணிக்கையை கொடுத்து உதவி செய் என் தங்கமே. ஓம் சக்தி. நன்றி.